எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஏமாத்தின பார்த்தாரு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தியிருக்கிறாரு. எனக்கு வந்த வாய்ப்ப நான் அவருக்கு குடுத்தேன். என்ன வாய்ப்பு வந்தது அவருக்கு? முதலமைச்சர் வாய்ப்பு. ஓ! அப்படியா? செங்கோட்டையன் சொல்ற. ஓ! செங்கோட்டையன் சொல்றேன். அவருக்கு குடுத்தேன் அப்படிங்கிறாரு. அது தெரியல நம்மளுக்கு. அது உள் விவகாரம் தான். அது எப்படின்னு. ஆனா, அவங்க 2 பேரும் அப்புறம் நீங்க முதல்ல சொன்னபோது அதிரடி என்ன சொன்னீங்க? அதிரடி மாற்றம். அதிரடி நிகழ்வு. நிகழ்வு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதிரடி, சரவெடின்னு இவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு எம்ஜிஆர் காலத்து விசுவாசி. இப்ப தாவேகாவுக்கு எல்லாம் புதுசா இருக்காங்க. அவங்க ஒரு தற்குறி கூட்டம், அங்க கொள்கை இல்ல. மாற்றம் நிகழ்றதுங்கிறது இயல்பு தான். அந்த மாற்றம் செங்கோட்டையன் வாழ்க்கையில கேவலத்திலிருந்து கழிச்சடைக்கு மாறி அதனால அத ஒரு பெரிய அதிரடி, திருப்புமுனை அதெல்லாம் சொல்ல முடியாது. வேணா அ ஒரு செங்கோட்டையன் அவங்க ஊர்ல கோபிச்செட்டிப்பாளையம் அங்கேருந்து அவர் கிளம்பி வரும்போது, எங்கேயாவது திருப்பதிக்கு போய் அதிரடி மாற்றம். திருப்பு முனைகள்ல திரும்பி திரும்பி அங்க வேண்டுதல் சாமி கும்பிட்டு மலையிலேருந்து இறங்கி வருமா திருப்பு முனைகள் வந்திருக்குமே தவிர, ஒரு விளக்கண்ணையும் அதில ஆக ஒரு போறதில்ல. ஹரித்வார் வரைக்கும் திருப்பதின்னு சொல்றீங்களே நீங்க. ஹரித்வார் வரைக்கும் போனார்ல. ஹரிதுவார் வரைக்கும் போயிருக்காரு. இல்ல திருப்பம். நீங்க திருப்பு முனைன்னு சொன்னீங்கல்ல, அதிக திருப்பு முனை அங்க இருக்கு. இல்லன்னா அந்த பக்கம் அப்படி வந்தாருன்னா, நாமக்கல் பக்கம் வந்தாருன்னா, அதிக திருப்பு முனைகள் உள்ள மலை, ஆபத்தான மலை ஆசியாவிலேயேன்னு சொல்றாங்க. கொல்லிமலைய. அதில திரும்புனாரோ என்னமோ! அதில என்னமோ பெரிய திருப்பு முனைகள் இருக்கலாம். இவைங்க அரசியல்ல பெரிய திருப்பு முனைகள்லாம் கிடையாது. தாவேகாவுக்கு அது ஒரு பலம்னு நினைக்கல நீங்க? தாவேகாவுக்கு பலம்னா, ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் கிடையாது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அதிமுக இன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாரி செல்வாக்கா இல்ல. அங்க யாருமே முகமா இல்ல. அதிமுகக்குள்ளார. அப்ப அதிலிருந்து செங்கோட்டையன் இல்ல. இப்ப அதிமுக அப்படியே இருந்து செங்கோட்டையன் அதிமுகவின் தலைவரா இருந்து எடப்பாடி பழனிசாமி போய் இப்ப விஜய் கட்சியில சேர்ந்திருந்தா கூட, அதனால பெரிய செல்வாக்கு கூடிற போறதில்ல. அதனால எந்த மாற்றமும் நிகழ போறதில்ல. அவங்க ஒரு கட்சிக்குள்ளார அந்த கட்சிக்குள்ளார பிரமுகர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா தான் அந்த கட்சியோட பிரமுகர்கள். மத்தவங்க யாரும் பிரமுகர்கள் கிடையாது. அதில செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி இவங்கலாம் ரொம்ப ஆரம்பிச்ச காலத்துல இந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ள இருக்கிறாரு. செங்கோட்டையன் அதுக்கு ஒரு அடையாளத்துல இருக்கிறாரு. ஆனா மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க அவங்க கிடையாது. இல்ல இப்ப 8 தேர்தலா ஜெயிக்கிறாரு. அதாங்க அவர் தோல்வியே சந்திச்சது இல்ல. ஏங்க 8 தேர்தல்ல ஜெயிச்சிருக்கிறாரு. சரிதாங்க அதெல்லாம். ஆனா ஒரு பெரிய முகமா அது தமிழ்நாடு தழுவிய ஒரு முகம் கிடையாது. செங்கோட்டையன் வருகிறார். அலைகடல்னு திரண்டு வாரீர். செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த இருக்கு தொகுதியில மக்கள் இருக்கலாம். மத்தியில. அந்த தொகுதியில அவங்க சாதி சார்ந்த ஓட்டு, அவரு இருந்த தொகுதியில நலத்திட்டங்கள் பண்ணாருங்கிற அடிப்படையில, அவருக்கு ஏதாவது ஓரளவுக்கு குறைந்தபட்ச செல்வாக்கு அங்க இருக்கலாம். அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் முகம் கிடையாது செங்கோட்டையன். அந்த கொங்கு மண்டலத்தில அந்த தொகுதியில ஒரு முகமா இருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில ஒரு முகம் இருக்கு. கொங்கு வேளாளர் சமுதாயத்தில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஜாதிய செல்வாக்கு இருக்குன்னு ஒரு பேச்சு மறைமுகமா இருக்குல்ல. அதுல ஒரு டேமேஜ் விழுந்ததா ஒரு கருத்து வேறுமா இருக்கலாமே தவிர, அவரே அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே பகுதியை சேர்ந்தவர்ங்கிற கருத்துல இருக்கலாம்.